ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சக்திவேலும் முத்துவேலும் குமாருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம குமாருக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே இல்லை. அரசி கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு தான் நம்ம குமார் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அரசிக்கிட்ட எப்படியாவது பேசி அவள் மனசை மாற்றணும், அவள் காலேஜுக்கு போயிட்டாலா இல்லையா அப்படின்னு பக்கத்து வீட்டில் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, டே குமார், என்னடா ஆச்சு உனக்கு? காலையிலேருந்து நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், நீயும் வெளியே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்க, என்னடா ஆச்சு? யாராச்சும் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மாச்சி, உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் பேசணும். நான் பேசினா நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே, என்னடா பேசுகிற நீ? வாடா, என்னடா விஷயம்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மாச்சி, எனக்கு அரசியை தான் பிடிச்சிருக்கு, எனக்கு அரசியை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அம்மாச்சிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாருடா, இதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, ஆனால் அதை நழுவ விட்டுட்டேன். இதுக்கு மேலும் அந்த விஷயம் நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்து மேலே நீ ஆசைப்பட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காத, சரியா? உன்னோட வேலையை பாரு. உன்னோட அப்பாவும் சித்தப்பாவும் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பண்ணி வச்சிட போற அப்படின்னு சொல்லி நம்ம குமார்கிட்ட சொல்றாங்க. இங்க பாருங்கம்மாச்சி, இங்க பாருடா, நான் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த தான் சொல்லுவேன், நடக்காத விஷயத்துக்கு ஆசைப்படாத, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பதான் இருந்துட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் குமாரோட மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன, இல்லை அரசியோட மனசில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதுக்கப்புறம் என் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லி அவகிட்ட புரிய வைக்கணும். கடவுளே, எப்படியாவது அரசி மனசை மாற்றி என் கூட வாழ வைக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அரசி இருந்துட்டு காலேஜுக்கு கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்ட உடனே நம்ம குமார் இருந்துட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம அரசி பின்னாடியே போயிட்டு அவ கூட பேசிடணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம செந்திலும் மீனாவும் கதிரையும் ராஜையும் பார்க்க போகிறாங்க. கதிரையும் ராஜையும் பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம் நம்ம ராஜுக்கு. அக்கா, இத்தனை நாளாக உங்களை பார்க்காமையும் உங்கள் கூட பேசாமையும் இருந்தது ஏதோ ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குக்கா, எப்படி இருக்கீங்கக்கா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு ரஜிமா, நானும் உங்ககிட்ட பேசலான்னு தான் இருந்தேன், ஆனால் கொஞ்சம் நிறைய வேலை இருந்ததுனால உங்ககிட்ட பேச முடியல. எப்படி இருக்க? சென்னை ட்ரிப்பெல்லாம் எப்படி போச்சு? சந்தோஷமாக இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா, என்னோட வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு 2 நாள் தான் நான் சென்னைக்கு போனது மட்டும்தான்க்கா. நாங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். கண்டிப்பாக இந்த நாளை என்னால் மறக்கவே முடியாதுக்கா அப்படின்னு சொல்லவும், அப்படியா ராஜி, நான் உங்ககிட்ட தனியாக பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கதிரும் நம்ம செந்திலும் தனியாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம், என்ன ராஜி, என்ன உன்னோட முகத்தில் தனியாக ஒரு சந்தோஷம் தெரியுதே, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே ராஜி வெட்கப்பட ஆரம்பிச்சிடறாங்க. இங்கே பாரு ராஜி, என்னென்னு சொல்லு. இல்லைக்கா, நான் ட்ரைனிங்கு சென்னைக்கு போயிருந்தேன் இல்லையா, அங்கே நான் கதிர் என்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிட்டான். அதாவது என்னை பொண்டாட்டியை ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னான், எல்லாத்தையுமே பேசினான் தெரியுமா. நான் என்னென்னலாம் ஆசைப்பட்டனோ அந்த மாதிரி இருக்கிறான் இப்போது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ராஜி, நீங்கள் 2 பேரும் இப்படி பேசுகிறத பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக வாழணும், அதுதான் இந்த அக்காவோட ஆசை, சரியா? அப்படின்னு சொல்லவும், எனக்கு தெரியும் நீங்க இப்படி ஒரு ஆசையை தான் வச்சிருப்பீங்கன்னு, உங்ககிட்ட சொன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன ராஜி, இப்போ கிளாஸ் எல்லாம் எப்படி போகுது, நல்லா போதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா, இன்னைக்கு தான்க்கா ஜாயின் பண்ணியிருக்கேன், கண்டிப்பா நாளையிலேருந்து கிளாஸுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு ராஜி, உன்னோட அப்பாவையும் சித்தப்பாவையோட மனசையும் மாற்றணும்னா கண்டிப்பாக நீ இந்த போலீஸ் வேலையில் கான்ஸ்டண்ட்டாக படித்து ஒரு போலீஸ் ஆகி அவங்க கண்ணு முன்னாடி நின்று நீ கெத்து காட்டணும், சரியா? அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜ் இருந்துட்டு, அக்கா, கண்டிப்பாக்கா, என்னோட ஆசையும் என்னோட கனவையும் நிறைவேற்றுறதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக கதிர் என் கூட இருக்காரு. கண்டிப்பாக கதிர் இருந்தால் எல்லாமே நான் சாதிச்சிருவேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லவும், சரி ராஜி, நம்ம போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது மயில் இருந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு மயில்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு மயிலே, ஏதோ அவள் வந்து கை செலவுக்கு காசு கொடுத்துட்டு போனாலேன்றதுக்காக தான் இப்போ உங்ககிட்ட எதுவுமே பேசாமல் இருக்க, போய் சாகலான்னு முடிவு பண்ணிட்டு தானே போனேன். அப்படியே செத்துருந்தா உன்னோட மாமியார் குடும்பத்திலேருந்து லம்பாக ஒரு அமௌண்ட்டை வந்து நான் தேர்த்திருப்பேன், ஆனால் அதுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. சரி, இந்த பணம் எத்தனை நாளைக்கு வரும்னு எனக்கு தெரியல, அதனால இந்த பணம் காலி ஆயிட்டா மீனா கிட்ட சொல்லி கொஞ்சம் கை செலவுக்கு பணம் வாங்கிடு, சரியா? அப்படின்னு சொல்லவும், இங்கே
பாருமா, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா? மீனா தான் ஏதோ பரிதாபப்பட்டு இப்படி கொடுத்துட்டு போறானா, அதையும் நீ வாங்கிக்கிட்டு செலவாயிடுச்சுன்னா திரும்ப அவகிட்ட வாங்கன்னு சொல்ற. இங்க பாருமா, இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்த அவ்வளவுதான், உனக்கு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும், என்னடி என்னடி வாய் நீளுது, உனக்கு தண்டை சோறு போறதே மிச்சம், அதுக்கப்புறம் நீ எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்கிட்டனா இப்போ வீட்டை விட்டு போடி, நீ இந்த வீட்டுக்குள்ள நீ இருக்கணும்னு அவசியமே கிடையாதுடி அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, கண்டிப்பா நான் இந்த வீட்டை விட்டு போகதாம போறேன், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, அது வரைக்கும் நான் இந்த வீட்டில் பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டு தானே ஆகணும். பெத்தவங்க பசங்களுக்கு என்ன வேணாலும் பண்றாங்கன்னு போய் பாருமா, பார்த்தாவது உனக்கு புரியும். என்னோட வாழ்க்கையை இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே நீ தான். ஆனா எனக்கு சாமர்த்தியம் இல்லைன்னு சொல்றேல்ல, நீ ரொம்ப 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 நல்ல அம்மாமா. இந்த உலகத்திலேயே உன்ன மாதிரி ஒரு அம்மா இருக்கவே மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா. இதுக்கு மேல உன்கிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது. அதனால உன்கிட்ட பேசணும்னு நினைக்கவே இல்லை. நான் போறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போயிட்டு உக்காந்து, கடவுளே என்னோட வாழ்க்கை மட்டும் எதுக்காக இப்படி படித்து வச்சுருக்க? நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? என்னோட அப்பா அம்மாவுக்கு புள்ளியாக பிறந்தது மட்டும்தானே என்னோட பாவம். அவங்க சொன்னதை தானே எல்லாத்தையும் கேட்டேன். நான் கேட்டதுனால தானே எனக்கு இப்படி ஒரு நிலைமை. கடவுளே, என்னோட வாழ்க்கை மாறவே மாறாதா? என் வாழ்க்கையை நீ எப்படியாவது மாற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான அழுக. அதுக்கப்புறம் என்ன, அந்த கடவுளையே வந்து நேரில் வந்து சொல்கிற மாதிரி நம்ம மயில்கிட்ட, இங்க பாருமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே மயிலுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. யாருன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்த உடனே நம்ம ஒரு சாமியார் நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. யாருங்க ஐயா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்க பாருமா, உன்னோட வாழ்க்கையில பல கஷ்டங்களை தாண்டி இங்க வந்து உக்காந்து அழுதுகிட்டு இருக்க. சொல்ல போனா இன்னும் நீ உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே ஐயா என்னையா சொல்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருமா, உன்னோட வாழ்க்கையில பல கஷ்டங்களும் பல துயரங்களும் உன்னை தூங்க விடாமையும் சாப்பிட விடாமையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த கஷ்டமெல்லாம் நீங்கி உன்னோட வாழ்க்கையில வசந்த காலம் வரப்போதுமா. நீ கவலையே படாத. கண்டிப்பா உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ நினைச்சபடி இல்லைனாலையும் ஏதோ உன்னோட மனசு நிம்மதியா இருக்கிற மாதிரி கூட நிம்மதியா இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை உனக்கு அமையும். நீ கவலையே படாத சரியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே மயிலுக்கு ஒரு மாதிரி தெம்பு வர மாதிரி இருக்கு. இங்க பாருங்க சாமி, இது வரைக்கும் எனக்கு ஆறுதலா இருந்தது மீனா மட்டும்தான். மீனா ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கடவுள் நீங்க வந்து என்கிட்ட சொல்றீங்க கவலைப்படாதுன்னு. கண்டிப்பா இனிமே நான் எதை பத்தியும் போறதில்ல. அதே மாதிரி எதுக்காகவும் பொய் சொல்லவும் மாட்டேன். பொய் சொல்லி ஒருத்தரை ஏமாத்தவும் மாட்டேன். அப்படி சொன்னா எந்த நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நான் அப்படி ஒரு பொய்யை சொல்ல மாட்டேன். என்னோட அப்பா சொன்னாலும் சரி, என்னோட அம்மா சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் எதுக்காகவும் நான் போய் சொல்லவே மாட்டேன். அடுத்த ஹியரிங் வரும்போது கண்டிப்பாக நான் என்னோட புருஷன் வீட்டில் இருந்து என்னை யாரும் கொடுமைப்படுத்தலை. நான் இப்படி ஒரு பொய் சொன்னதுனால தான் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அதனால தான் என்னை இப்போ வரைக்குமே அவங்க வீட்டுக்கு கூப்பிடாமனு இருக்காங்க. அதனால தான் இது எல்லாமே நடந்துச்சுன்னு நான் எல்லா உண்மையும் கோர்ட்டில் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அரசி காலேஜுக்கு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம குமார் வண்டியில் போயிட்டு அதாவது நம்ம அரசி முன்னாடி நிற்கிறாங்க. நின்ற உடனே நம்ம அரசிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. இங்கே பாருடா, எதுக்காகடா வழியை மறைக்கிற, முதல்ல வழியை விடு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லவும், இங்கே பாரு அரசி, ஒரே ஒரு 10 நிமிஷம் மட்டும் உங்ககிட்ட பேசிக்கிற அரசி, ப்ளீஸ் அரசி அப்படின்னு சொல்லவும், நீ எதுக்காகடா என் கூட பேசணும்? இங்க பாரு, உனக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் சொல்லு? நீ என்கிட்ட பேசணும்னு அவசியமே கிடையாது. கிளம்பு முதல்ல அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு அரசி, ப்ளீஸ் அரசி, அதாவது என்னோட அப்பாவும் பெரியப்பாவும் எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அரசி. என்னோட மனசுல நீ மட்டும்தான் இருக்க. உன்னை தவிர நான் வேற யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ப்ளீஸ் அரசி, என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டு உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு அரசி அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடா, உன்னை எப்போவோ நான் மறந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ எரிச்சலாக இருக்குது. முதல்ல இங்கேருந்து கிளம்பிடு. எனக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சேன்னா நீ போய் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு அரசி, நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா கண்டிப்பாக நான் சந்தோஷமாக இருக்கவே மாட்டேன் அரசி. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை ராணி மாதிரி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் அரசி, ப்ளீஸ் என்னை
எனக்காக என்னை ஒரே ஒரு தடவை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கோ அரசி, ப்ளீஸ் அரசி அப்படின்னு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அதாவது அரசி இருந்துட்டு, இங்கே பாருடா, இந்த விஷயம் என்னோட அப்பாக்கோ என்னோட அண்ணனுங்களுக்கோ தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உன்னை சும்மாவே விட மாட்டாங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம குமாருக்கு பயங்கரமாக அழுக வந்துடுது. அரசி, உன்னோட காலில் கூட விழுற அரசி, என்னோட மனசை புரிஞ்சுக்கோ அரசி, ஏன் அரசி என்னோட மனசை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, நான் உனக்கு என்ன அவ்வளோ பண்ணிட்டேன், நான் பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புன்னு நான் உன்கிட்ட ஏற்கனவே உணர்ந்து மன்னிப்பும் கேட்டுட்டேன், அதுக்கப்புறமும் என்னை புரிஞ்சுக்காம ஏன் அரசி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு அரசி, கண்டிப்பாக உன்னை சந்தோஷமாக பார்த்துப்பேன், உன்னை கண் கலங்காமல் அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துப்பேன் அரசி, ப்ளீஸ் அரசி, இந்த மாதிரி என்னை மனசை கஷ்டப்படுத்தாத அரசி, இங்கே பாருடா, உன் மனசை கஷ்டப்படுத்தணுன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை, முதல்ல இங்கேருந்து கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது அரசி இருந்துட்டு தள்ளி தள்ளி போகிறாங்க. ஆனால் நம்ம குமார் விடுற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே அரசிக்கிட்ட கொட்டிடுறாங்க. நம்ம அரசியும் எவ்வளவோ சொல்லியும் ஆனால் நம்ம குமார் எதுவுமே கேட்காம ஒரு மாதிரி பிச்சை கேட்குற மாதிரி காதலை பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அரசிக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. இங்கே பாருடா, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக என்னோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் நான் உங்கள் வீட்டுக்கோ எங்கள் வீட்டுக்கோ பிரச்சனை அதிகமாயிட்டே தான் இருக்கும், முதல்ல இங்கே முதல்ல இங்கேருந்து போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு அரசி, என்னோட அப்பா கிட்டேயும் பெரியப்பா கிட்டேயும் இந்த விஷயத்தை பற்றி நான் பேசலான்னு இருக்கேன், ப்ளீஸ் அரசி, நீயும் உன்னோட அப்பா அம்மா கிட்ட பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடா, உன்னை எனக்கு பிடிக்க வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ போய் என்னோட அப்பா அம்மா கிட்ட பேச சொல்கிறியா, நான் பேசுகிறேன், ஆனால் உன்னை பற்றி நீ என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம செந்தில் அதுக்கப்புறம் நம்ம கதிர் இவங்க 2 பேருமே நம்ம அரசியை பார்த்துறாங்க. பார்த்த உடனே பயங்கர கோபத்தோடையும் ஆவேசத்தோடையும் ஓடி வந்து நம்ம குமாரை ஒரே ஒரு அடி அடிச்சிடுறாங்க. அண்ணன் அண்ணா ஒரு நிமிஷம் இருங்கண்ணா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு அரசி, உன்னை அவன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான், நானும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன், இங்கே பாருடா, என் தங்கச்சி கூட உனக்கு என்னடா பேச்சு, எதுக்காகடா என் தங்கச்சி கூட நீ பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, உன்னோட அரசியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக அவளை ராணி மாதிரி வச்சுப்பேன், எனக்கு உங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே செந்திலுக்கும் சரி கதிர்க்கும் சரி பயங்கரமாக கோவம் வந்துடுது. இங்கே பாருடா, உன்ன மாதிரி ஒரு பொறுக்கிக்கு என்னோட தங்கச்சி கேட்குதாடா, இங்கே பாரு, இனிமேல் என் தங்கச்சி பின்னாடி சுத்துற வேலை பார்த்துட்டேன்னா வச்சுக்க, அவ்வளோதான், உன்னை போலீஸ்க்கு கால் பண்ணி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிருவேன் தெரிஞ்சுக்கோ, திரும்ப களி தின்னதான் ஆசைப்படுறியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனால் எனக்கு அரசி வேணும், அரசி எப்படியாச்சும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட செந்தில் இருந்துட்டு, இங்கே பாரு கதிர், இவன் கிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது, அரசிமா நீ கிளம்புமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அண்ணன் எந்த பிரச்சனையும் வேண்டாண்ண, வான போகலாம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு அரசி, உன்கிட்ட அவன் தேவையில்லாமல் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன்கிட்ட போய் என் வம்பு வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, வம்பு எதுவும் வேண்டான்னு நினச்சா இவன் திரும்ப திரும்ப இப்படி பண்ணிக்கிட்டே தான் இருப்பான், அதனால் இவனுக்கு என்ன கொடுக்கணுமோ நாங்கள் அதை கொடுத்து அனுப்பி வைக்கிறோம், நீ முதல்ல காலேஜுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கண்ணே, வேண்டாண்ணே, விட்டுருங்கண்ணே, நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஏற்கனவே சண்டை அதிகமாயிட்டு தான் இருக்குது, திரும்ப திரும்ப நம்ம சண்டையை வளர்க்க தேவையில்லண்ணே, நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்திலையும் நம்ம கதிரையும் கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருடா, என்னோட தங்கச்சி எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டான்னு சொன்னதுனால தான் இப்போ சும்மா விட்டுட்டு போகிறேன், இன்னொரு தடவை என்னோட தங்கச்சிக்கிட்ட ஏதாச்சும் வம்பு பண்ணுறதை பார்த்தேன், உன்னை சும்மாவே விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம குமாருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நம்ம அப்பாவும் பெரியப்பாவும் ஏற்பாடு பண்ணியிருக்க கல்யாணத்தை பண்ணிக்கவா இல்லை தான் மனசில் இருக்கிறவளை கல்யாணம் பண்ணிக்கிறதான்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு அங்கேயே ரோட்டில் உக்காந்து அழுக ஆரம்பிச்சிடறாரு. திரும்பி பார்க்குறாங்க நம்ம அரசி. பார்த்த உடனே நம்ம குமார் அழுகிறத பார்த்துட்டு இவன் உண்மையாகவே திருந்திட்டானா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டும் போகிறாங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லவ் ஆச்சே, ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுறவங்கள எப்போவுமே மறக்க முடியாது, எப்போவுமே ஆள் மனசில் இருக்கிறவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்றது தான் நம்ம அரசி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. என்ன அரசி, எதுக்காக திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே வர, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமாரும் வீட்டுக்கு போன உடனே நம்ம வடிவு இருந்துட்டு, என்ன குமார், உனக்கு கல்யாணம் ஆக போகிறத நினச்சா சந்தோஷத்தில் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும்,
நம்ம குமார் அமைதியாவே போறாங்க. அதுக்கப்புறம் மாறி இருந்துட்டு, "அக்கா என்னாச்சுக்கா குமாருக்கு? அவன் பாருங்க அவன் ஒரு மாரி டல்லாவே இருக்கான். அவன பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. குமாரு ஒரு நிமிஷம் நில்லுடா" அப்படின்னு சொல்லிட்டு மாறி சொல்றாங்க. "இங்க பாருடா குமாரு, என்ன ஆச்சுடா உனக்கு? எதுக்காகடா மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டே இருக்க? உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்றா? ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் உன்ன திட்டிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. நான் ரூம்ல போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அப்பத்தா இருந்துட்டு குமார கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மாறி ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ! என்னோட பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே! அவன் ஏதோ ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கானே! அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையோ! அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும், நம்ம அப்பத்தா இருந்துட்டு, "இங்க பாருடி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எதுக்காக அவனுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னாலும் சொல்லிக்கிட்டு இருக்க? அவனுக்கு தலை வலிக்குதுன்னு தானே சொல்லிட்டு போனான். வேற எதுவும் இல்லல்ல. எதுக்காக நீ பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருக்க? இந்த மாரி புலம்புற வேலைய விட்டுட்டு வேற வேலை இருந்தா போய் பாரு போ" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மாறி இருந்துட்டு, "இல்ல அத்தை, அவன் மூஞ்ச பார்த்தாவே எனக்கு அப்படிதான் தோணுது. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானோன்னு தோணுது. அவன் மனசுல எதையோ போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கான். நான் கேட்டா சொல்ல மாட்டான். நீங்க போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்குறீங்களா? அவன் மனசுல ஏதாச்சும் இருந்தா அதை நம்ம நிறைவேற்றி வைப்போம் அத்தை" அப்படின்னு சொல்லுவோம். "இங்க பாருடி, அவன் மனசுல 1000 ஆசையை வச்சிருப்பான். அந்த 1000 ஆசையும் நம்ம நிறைவேற்ற முடியுமா? முதல்ல போய் வேலையை பாருடி" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு, "ஐயோ கடவுளே! எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இவன் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும். இப்போ அரசி பின்னாடி போறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஏதாவது 7:30 இழுத்துட்டு வந்து வீட்டுக்கு விட போறான். ஏற்கனவே இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஆக மாட்டேங்குது. இப்போ அரசியை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானா கண்டிப்பா பிரச்சனை வேற மாதிரி போயிடுமே" அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது முத்துவேல் இருந்துட்டு வராரு. வந்த உடனே, "அத்தா என்ன அத்தா பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கட்டும், வாயா முத்து, வா வந்து உக்காரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னையா முத்து கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி சொல்லவும், "இங்க பாருங்க அத்தா, இன்னைக்கு இன்னைக்கு நம்ம குமார பொண்ணு பார்க்கறதுக்காக பொண்ணு வீட்டுக்குள்ள இருந்து வராங்கன்னு சொல்லியிருந்தேன்ல அத்தா, அவங்க இன்னைக்கு இப்போ வராங்க அத்தா. அதனால தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணலான்னு உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன்" அப்படின்னு சொல்லவும், "அப்படியா அப்படியா முத்து, போய் குமாரு மேலே தான் இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு 4 வார்த்தை பேசிட்டு வந்துரு. அவன் ஏதோ ஒரு மாதிரியா இருக்கான். அவன் மனசுக்கு இந்த கல்யாணம் பிடிக்குதா இல்லையான்னு தெரியல. அவனுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு இந்த கல்யாணத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ணலாமே" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்க அத்தா, அதெல்லாம் யாருக்கிட்டேயும் கேட்க தேவையில்ல. கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பொண்ணு கூட இவன் வாழ்ந்து தானே ஆகணும். அதனால யார் விருப்பத்தையும் கேட்கறதில்ல. இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, நல்ல குடும்பம். அதனால இந்த குடும்பத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இந்த கல்யாணம் நடந்தே தான் ஆகும்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்பதான் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. குமார் வந்து இந்த கல்யாணத்த பிடிக்காம ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டானா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது முத்துவேல் இருந்துட்டு, "அத்தா என்னாச்சு அத்தா? நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க. அ என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒண்ணும் இல்லப்பா. நீ போயிட்டு குமார் கிட்ட பேசு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமார் கிட்ட போயிட்டு, "இங்க பாருயா குமாரு, இன்னைக்கு பொண்ணு வீட்ல இருந்து வராங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அவங்க எல்லாரும் வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்களாம். அதனால நீ நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு ரெடி ஆகிடுரு" அப்படின்னு சொல்லவும், "பெரியப்பா, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை பெரியப்பா" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாரு குமாரு, அதாவது ஆரம்பத்தில் கொஞ்சம் உனக்கு பிடிக்காத மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் உனக்கே கண்டிப்பாக இந்த கல்யாணம் பிடிக்கும். நீ கவலையே படாத. பொண்ணு கூட பேச ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பாக உனக்கு இந்த கல்யாணத்தில் மறுப்பு சொல்லவே அதாவது தோணாது சரியா" அப்படின்னு சொல்லிடலாங்க. "இல்லை பெரியப்பா, எனக்கு உண்மையாகவே இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. எனக்கு கல்யாணம் வேண்டாம் பெரியப்பா. நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாமே" அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு இங்க பாரு குமாரு, இந்த இந்த சம்மந்தம் ரொம்ப நல்ல சம்மந்தம். நல்ல குடும்பம் வேற. இந்த குடும்பத்த நம்ம தவற விடக்கூடாது. அதனால நீ இப்பவே இந்த கல்யாணத்த பண்ணிக்கோ. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இங்க பாரு குமாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க. அதனால நீ சீக்கிரமா ரெடி ஆயிட்டு கீழ வந்துரு சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது முத்துவேல் இருந்துட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது மயில் இருந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டே வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம அதாவது யாரு, நம்ம பாக்கியம் இருந்துட்டு, "என்னடி எங்கடி சுத்திட்டு வந்த? இப்போ புருஷன் உன் கூட இல்லன்றதுக்காக ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாரும்மா, வீட்ல இருந்தா உன்னோட தொல்லையும் உன்னோட பேச்சையும் என்னால கேட்க முடியலன்றதுக்காக தான் நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். அ அப்ப
போயிட்டு வந்ததுனால அதுக்கு ஒரு காரணத்தை வச்சு என்னை கஷ்டப்படுத்தாத சரியா? முதல்ல போயிட்டு உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போன உடனேயே நம்ம மயில் இருந்துட்டு பயங்கரமாக வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்படியும் நம்ம மாமாவோட மனசை மாற்றவே முடியாது. மாமாவும் மனசு இறங்கவே மாட்டார். அடுத்த இயரிங்கில் கண்டிப்பாக நமக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும். நம்ம என்ன பண்ணுறது அதுக்கப்புறம்? நம்ம மாமாவே நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்துட்டுலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு, "இங்க பாருடி, அடுத்த மாதம் கோர்ட்டில் ஹியரிங் வச்சுருக்காங்கல்ல, அது வரைக்கும் மட்டும்தான் நீ இந்த வீட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஹியரிங் முடிஞ்சதுக்கப்புறம் உன்னோட மாமியார் வீட்டுக்கு போவியோ இல்லை தெருவில் நிற்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. ஏதோ பெத்த கடமைக்காக நான் ஒரு அடுத்த மாதம் வரைக்கும் உனக்கு சோறு போடுறேன் சரியா?" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாருமா, மீனா காசு கொடுத்துட்டு போயிருக்கா எனக்காக. நீ என்னை தண்டை சோறுன்னு சொல்கிற வேலையை நிறுத்திக்கோ சரியா?" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "ஓ, அவ கொடுத்துட்டு போனது இந்த குடும்பத்தோட கஷ்டத்துக்காக, உனக்காக ஒன்றும் கொடுத்துட்டு போல" அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம மயிலை திரும்ப திரும்ப நம்ம பாக்கியம் பயங்கரமாக கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில் இருந்துட்டு இவங்க பேச்சை கேட்காம நம்ம கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போய் தான் ஆகணும். வேலைக்கு போனால் மட்டும்தான் நம்மளோட செலவையும் நம்ம பார்த்துக்க முடியும். நம்மளோட சாப்பாடுக்கும் வீட்டில் கொடுக்க முடியும். இல்லைனா நம்மளை தண்டசோறு தண்டசோறுன்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மீனா எப்போ எனக்கு வேலை பார்த்து கொடுக்க போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம மயிலுக்கு அதாவது யார், நம்ம மீனா கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே நம்ம மயில் பயங்கர சந்தோஷமாக ஃபோன் எடுத்து, "மீனா, நீயே ஃபோன் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல மீனா. நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் இருந்தேன். ஏதாச்சும் வேலை பார்த்துட்டியா இல்லையான்னு கேட்கலான்னு தான் மீனா பண்ணேன்" அப்படின்னு கேட்கலான்னு தான் இருந்தேன் மீனா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம மீனா இருந்துட்டு, "இங்கே பாருங்கக்கா, நீங்கள் கவலையப்படாதீங்க. ஒரு இடத்துல உங்களுக்கு வேலை பார்த்துட்டேன். ஆனால் வேலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். 10,000 ரூபாய் மாதத்துக்கு சம்பளம் கொடுக்குறாங்களாம். போதுமாக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "மீனா, எனக்கு இதுவே அதிகம் மீனா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு உதவி நீ பண்ணதை நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்கியத்துக்கு பயங்கரமான ஒரு கோவத்தோடையும், ஆவேசத்தோடையும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, என்ன என்ன பாக்கியம்? என்னாச்சு உனக்கு? எதுக்காக இவ்வளோ கோவமா உட்காந்துக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம பாக்கியத்துக்கு பயங்கர கோவமா இருக்கு. "இங்க பாரியா, எதுக்காக எதுக்காக வந்து கேட்டுக்கிட்டு இருக்க நீ? இப்போ யாராச்சும் உன்னை கேட்க சொன்னாங்களா? உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மாணிக்கத்துக்கு பயங்கரமான கோவத்தில் இவளுக்கு எது சொன்னாலும் கேட்கவே மாட்டா. இவ பண்ணுறது தான் சரின்ற மாதிரி இருப்பா. ஆனால் எல்லா தப்பையும் பண்ணிட்டு தான் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காளே, இவளை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துவேல் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் சக்தி இருந்துட்டு குமார் கிட்ட போயிட்டு, "இங்கே பாரு குமார், இப்போது பொண்ணு வீட்டுக்கார் வரப்போகிறாங்க. பொண்ணு வீட்டுக்காரர்கிட்ட நீ ரொம்ப தன்மையாக நடந்துக்கணும் சரியா?" அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து முத்துவேல் இருந்துட்டு சக்தி சக்தின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. "அண்ணே சொல்லுங்கண்ணே, குமாரை கூப்பிட்டுட்டு கீழே வா, பொண்ணு வீட்டுக்காரெல்லாம் வந்துட்டாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே குமாருக்கு ரொம்பவே கோவம் வந்தது, டென்ஷன் ஆகுது. என்ன பண்ணுறோன்னு அவருக்கே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாரு, "இங்கே பாரு குமார், பொண்ணு வீட்டுக்காரெல்லாம் வந்துட்டாங்களாம், வா போகலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டவும், "அப்பா, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லைப்பா. அதை சொன்னால் யாருமே என்னை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. ஏன்ப்பா என்னை மட்டும் யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க?" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாருடா, உன்னை எத்தனை நாளாக கல்யாணம் பண்ணாமல் வச்சுருக்க முடியும் சொல்லு? அதனால் உனக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும். நீ கவலையே படாத சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க பாட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமாரை கீழே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போன உடனே ஒரு பொண்ணு, அதாவது பொண்ணை பார்த்த உடனே அந்த பொண்ணை சரியாக பிடிக்கவும் மாட்டேங்குது. ஐயோ, ஒரு பிடிக்காத கல்யாணத்தை எப்படி நம்மளால் பண்ணிக்க முடியும்? வாழ்க்கை ஃபுல்லாக எப்படி நம்மளால் வாழ முடியும்? இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமான நம்ம கோமதின்ற மாதிரி நம்ம மீனா இருந்துட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம
குமார் கிட்ட போயிட்டு, அதாவது நம்ம சக்தி இருந்துட்டு குமார் கிட்ட போயிட்டு, "இங்க பாருடா, வாடா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூட்டிட்டு போறாங்க. கீழே போன உடனேயே நம்ம பொண்ணு வீட்டுக்காரர் எல்லாருமே குமாரை பார்க்குறாங்க. பார்த்த உடனே குமாரை ரொம்ப பிடிச்சிருது. "இங்க பாருங்க, எனக்கு மாப்பிள்ளையே ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறோம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா குமாருக்கு சுத்தமா இதுல விருப்பமே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் பயங்கர சந்தோஷம். பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், பொண்ணுக்கும் மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம அதாவது குமார் இருந்துட்டு பொண்ணு வீட்டுக்காரர்கிட்ட இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், அந்த நேரம் பார்த்து முத்துவேல் இருந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம குமார் இருந்துட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிப்பாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.